हरे कृष्णा இன்னைக்கு ஈஷா உபனிஷத் மந்த்ரா 1 பார்க்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கீர்த்தன் பண்ணலாம், அப்புறம் கிளாஸ் போகலாம். ஜய குரு தேவா ஜய குரு தேவா குரு தேவா ஜய குரு தேவா ஜய குரு தேவா குரு தேவா குரு தேவா ஜய பிரபுபாத ஜய பிரபுபாத பிரபுபாத ஜய பிரபுபாத ஜய பிரபுபாத विष्णुपदाय कृष्णप्रसाय भूतले श्रीमते भक्तिवेदान्त नामेते नामिने नमः। विष्णुपदाय कृष्णप्रसाय भूतले श्रीमते भक्तिवेदान्त हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे हरे
Krishna Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna. बोलेगा ना ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम अज्ञाननिर्विरागस्य ज्ञानजलशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः करोति भाषालं गङ्गं गङ्गयते यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदिनतारणं नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम भक्ति वेदांत स्वामी चल प्रभा महाराज की जय गौर प्रेमानंदे यार जय मिलेगा ना ये अक्षय वाले जय मिलेगा ओके वेरी गुड हरे कृष्णा थैंक यू माता जी हरि ओम சேர்ந்து படிச்சலாம் முதல் ஒரு 6 மந்திரம் ஓகே இன்வோகேஷன்ல இருந்து 6 மந்திரம் சேர்ந்து படிக்கலாம் மீன் சார் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன் ஓம் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய अवशिष्यते ईशावास्यमिदं सर्वम् यत्किञ्च जगत्यां जगत् तेन दैत्येन भुञ्जिता मा गृधा कश्यस्विद्धनम् कुर्वन्येव ह्यकर्माणि युजिविषेत् शतं समः एवं
तवै नान्यते तोऽस्ति न कर्म लिप्यते नरे असूर्यनामधे लोका अन्धेन तमसा वृतः तांस्ते प्रत्याभिगच्छन्ति एके च आत्मनो जनः अनेजत्येकं मनसो जवियो नैनद्देवा आप्नुवन् पूर्वमर्षन् तद्दावदोऽन्यान् अत्येदिष्टन् तस्मिन्नापो मातरीष्वददामि तद्दे जलिधन्नै जलि तद्दूरे दद्दु अन्तिके तदन्तरस्य सर्वस्य तद्दो सर्वस्यास्य बाह्यता यस्तो सर्वाणि भूतानि आत्मनि एव अनुपश्यति सर्वभूतेषु च आत्मानं ततो न विजुगुप्सते हरे कृष्णा एक्स्ट्रा ஞாபகம் இருக்காங்களா இது ஸ்வேதா மாதா ஸ்டைல் பண்ணிருக்கோம் ஓகே ஹரே கிருஷ்ணா மாதாஜி இப்போ நம்ம என்ன இன்னைக்கு வந்து போன கிளாஸ் என்ன பார்த்தோம் ஓம் பூர்ணம் அத பூர்ணமில பார்த்தோம் நான் இருக்கா என்ன அர்த்தம் ஆக்சுவலா அது பார்த்தோம் கிருஷ்ணர் கிட்ட வந்து ஒன்னு இருக்குதுன்னா அது வந்து நம்ம எடுத்தாலும் அது வந்து மைனஸ் ஆகுது அவர் என்ன கொடுத்தாலும் அது வந்து குறையாது கரெக்டா நம்ம அதே சமயம் அவருக்கு சேவ் பண்ணும்போது அவருக்கு எது இன்க்ரீஸ் ஆகுமா அதுதான் வந்து போன கிளாஸ்ல பார்த்தோம் அது வந்து ஓம் பூர்ணம் அத பூர்ணமிதம் அவர் வந்து இஸ் கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட் அவர்கிட்ட இருந்து வர்ற எல்லாமே எப்படி கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட் அவர்கிட்ட எந்த விதமான குறைபாடும் கிடையாது அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து வர்ற எல்லாருமே கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட் ஏன் அந்த இன்கம்ப்ளீட்னஸ் நம்ம ஃபீல் பண்றோம் ஏன் நம்ம இன்கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றோம் அதுதான் அதுல என்ன கரெக்டா என்ன ஆன்சர் பார்த்தோம் நிறைய எக்ஸாம்பிள்லாம் கூட பார்த்தோமே நம்ம அக்ஷய மாதாஜி போட்டிருக்காங்களா ஏன் நம்ம இன்கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றோம் நோட்ஸ் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்க நோட் புக்கை இது வந்து மனசுல ஆழமா பதியணும் ஏன் இன்கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றோம் ஏன்னா நம்மளோட இப்போ வந்து ஒரு பாடி கைக்கு வந்து இந்த பாடியோட ஒட்டி இருந்தாதான் அந்த வேல்யூ வரும் ஆமா அந்த கை தனியா வந்துச்சா அது கை கிடையாது கரெக்டா சோ பார்ட் அண்ட் பார்ட்ஸ் அது கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் கார் ஓனர் கார் கரெக்டா தட் இஸ் டிஃபரெண்ட் தட் இஸ் பார்ட் இது பார்ட் அண்ட் பார்சல் ஓகே அது மாதிரி நம்ம பகவானுடைய அங்கம் அதனால நம்ம பகவானுடைய சேவையில் இருந்தா மாத்திரம்தான் அந்த கம்ப்ளீட்னஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் இன்கம்ப்ளீட்டான என்ன அர்த்தம்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் டிப்ரெஷன் இருக்கும் தேவையில்லாத கவலைகள்லாம் வந்துட்டே இருக்கும் ஆங்ஸைட்டி இருக்கும் ஆங்கிரி பண்ணுவாங்க எல்லாமே இருக்கும் ஓகே ஆனால் ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கு அதுல வந்து பீஸ் தான் இருக்கும் இதான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் Actually, we feel incomplete because we do not feel that way the part and parcel of the question. correct. And we are not working. Part and parcel feel பண்ண மாத்திரம் போதாது அதுக்கு ஏத்தாபடி நம்ம வந்து சேவை பண்ணணும் இல்லையா நம்ம படிக்கிறது தியரி அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணலாம் ப்ராக்டிக்கலா கரெக்டா இல்லையா ஸோ நம்ம இன்னும் நான்வெஜ்லாம் விடல பிரசாதம் சாப்பிடல அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம இன்னும் தியரியை வந்து ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணலன்னு அர்த்தம் ஸோ ஒன்ஸ் when we apply the theory ask me then only that will be effective ஓகேவா படிக்கலாம் இந்த மந்த்ரா 1 ஓகே படிக்க போறியா மந்த்ரா 1
கண்டிப்பா ईशावास्यमिदं सर्वम् ஈசாவாஸ்யமிதம் சர்வம் यत्किञ्चं जगत्यां ஜெகத் जगत् யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் तेन भुञ्जिता தேன தைத்தேன புஞ்சிதா மாகதாகஸ்யஸ்விதம். ஓகே, என்ன அர்த்தம்னா everything animate inanimate that is within this universe is controlled and owned by the Lord. One should therefore accept only those things necessary for himself which are set aside as his quota, and one should not accept other things knowing well to whom they belong. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அசையும் சொத்துக்களும் அசையாத சொத்துக்களும் யார் ஓனர்? கிருஷ்ணா தான் ஓனர். ஓகே, எல்லா விதமான பொருட்களும் கிருஷ்ணன் தான் தோன்றுது. ஓகே, அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்த சர்வம் பிரபந்தரே கிரி மத்வா வஜந்தேமா பூதா பாவ சமன்விதா. இந்த பௌதிகமும் சரி ஆன்மீகமும் சரி எல்லாமே கிருஷ்ணன் தான் தோன்றுது. அண்ட் ஹோல் யூனிவர்ஸையே கண்ட்ரோல் பண்ணி ஓன் பண்றது யாரு? கிருஷ்ணர் தான். அதுல நமக்குன்னு ஒரு கோட்டா தான் தெரியல, நம்மளுடைய பங்கு. அந்த பங்கு மட்டும்தான் நம்ம என்னது அனுபவிக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறார். ஓகே, அதனால அடுத்தவங்க திங்ஸ் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஆசைப்படக்கூடாது. ஓகே, ஸோ எல்லா திங்ஸ் நம்ம கிட்ட என்னென்ன எக்ஸஸா இருக்கோ அதையெல்லாம் பக்தி சேவையில ஈடுபடுத்தணும். இதுதான் இந்த மந்திரத்துடைய அர்த்தம். ஓகே, everything animate and inanimate in this universe is controlled and owned by Lord. ஓகே, சில முக்கியமான என்னன்னா தைட்டேனா அப்படின்னா அந்த கோட்டா இருக்கு இல்லையா, நம்முடைய பங்கு. அந்த பங்கு மட்டும்தான் நமக்கு நம்ம கையில இருக்கு, மற்ற எல்லாம் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டோம்னா அது நமக்கு உரியது கிடையாது. we don't deserve to get that. ஆமா, நம்மளுடைய கோட்டா. ஓகே, நம்மளுடைய கோட்டா தவிர நம்ம ஆசைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டானா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சாப்பிட்றது இருக்கு இல்லையா, நம்மளுடைய கோட்டா என்ன? சாப்பிட்றதுல கொஞ்சமா. அப்புறம் எப்படி திங்க் பண்ணலாம்? கொஞ்சமாங்கிறது ஒரு திங்கிங். ஓகே, கொஞ்சமா சாப்பிடுறது. அப்புறம் வாட் இஸ் அவர் கோட்டா இன் வயிற்றுக்கு தேவை, அதான் கொஞ்சமா வயிற்றுக்கு தேவை. அப்புறம் வேற என்ன திங்கிங்? அதான் சொல்லியாச்சு, வயிற்றுக்கு தேவை. கோட்டானா என்னன்னு அர்த்தம்? இப்ப சிங்கம் புலிலாம் என்ன பண்ணணும்னா அதோட கோட்டா என்னன்னா நான்வெஜ் சாப்பிடுறது. அது என்ன பண்ணா ஒரு மான் போகுதுன்னா அதை அடிச்சு கடிச்சு அப்படியே சாப்பிடும். அது அதோடைய கோட்டா. சிங்கம் புலியெல்லாம் என்னைக்குமே புல்ல சாப்பிடுறது. மாடோடைய கோட்டா என்ன? புல்லு சாப்பிடுறது. இது மாதிரி ஸ்ட்ரா போட்டா மேடு, இது மாதிரி தான் சாப்பிட்றது தான் அதோடைய கிராஸ் ஸ்ட்ராலாம் மேடு தான் அதோடைய வேலை. இது மானுடைய கோட்டா. அதே மாதிரி மனுஷனுக்கு ஒரு கோட்டா இருக்கா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? எல்லா வீடுகளும் கோட்டா இருக்கு, ஹீட்டிங்ல எல்லாத்துலயுமே கோட்டா தான். அதே மாதிரி மனுஷங்களுக்கும் கோட்டா இருக்கு. கரணி இந்த கதை மனுஷங்களுக்கும் கோட்டா இருக்கு. என்ன கோட்டா இருக்கு? மனிதனுடைய பல்லு எப்படி இருக்கு? வரிசையா அழகா இருக்கா இல்லையா? கோரையா ஒரு பல் கோரையா இருக்கா? மானை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி கோர பல்லா இருக்கா? அழகா கோர்வையா இருக்கா? வரிசையா இருக்கா? இது மாடுக்கு இருக்கிற மாதிரி அப்படி வெஜிடேரியன் ஸ்கின்ல உள்ள விலங்குகளுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் மனிதனுக்கும் பல் அமைப்புகள் உள்ள. ஓகே, நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி பல் அமைப்பு கிடையாது. அப்ப என்னன்னா நம்மளுடைய கோட்டா என்னது? வெஜிடேரியன் தான் நம்மளுடைய கோட்டா. எல்லா மனிதர்களுக்கும் நாங்க இல்ல நாங்க வேற கேஸ்ட், நாங்க நான்வெஜ் சாப்பிடுவோம் அப்படி கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் பல்லு எப்படி ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்ற ஒரு விலங்குக்கு இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். கோரை பல்லாம் இருக்காது, இந்த பக்கம் கோரையா இருக்கும், சிங்கத்துக்கு புள்ளிக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம அது நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி உள்ள குடல் அமைப்பு நமக்கு நான்வெஜ்ஜை ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணி இருக்கிற மாதிரி உள்ள குடல் கிடையாது. நம்மள வெஜிடேரியன் ஸ்டோர் பண்ற மாதிரி உள்ள குடல் அமைப்பு தான் நம்ம இல்லையே. எல்லாருக்கும் ஒரே மாதிரி. அது என்னன்னா we have to understand what is கோட்டா. நம்மளுடைய கோட்டா ஒன்லி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். இதை மாத்திரம் தான் நம்ம சாப்பிடணும் கிருஷ்ணா சொல்லியிருக்கிறார். இப்ப நான்வெஜ் சாப்பிட்றதுங்கிறது இட் இஸ் அவுட் சைட் த கோட்டா.
புரிஞ்சுதா? ஈட்டிங்ல எப்படின்னு புரிஞ்சுதா? கோட்டா, இந்த இடத்துல கோட்டாக்கு தான். இல்ல அப்படினா அவங்க சாப்பிடுறாங்களே அப்படினா சாப்பிடுறாங்க. அது வந்து ரூல்ஸ்க்கு மேல தவறி போறாங்க. அப்ப அதுக்கு என்ன உண்டு? பனிஷ்மெண்ட், ரியாக்ஷன் உண்டு. இது வந்து ஈட்டிங்ல. இப்ப ஸ்லீப்பிங்ல எப்படி சொல்லலாம்? கோட்டா எப்படி டிஃபைன் பண்ணலாம்? வாட் இஸ் a quota in sleeping? 6 hours. ஆமா, செட்டப் எல்லாமே. கோட்டாங்கிறது என்னன்னா நமக்கு என்ன என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்கோ அதை ஒரு பங்கு தான் நமக்கு என்ஜாய் பண்ணணும். இஷ்டத்துக்கு நம்ம என்ஜாய் பண்ணக்கூடாது. தூங்கணும்னா 9 hours தான் அதுக்கு 6 hours தான் தூங்கணும். ஓகே, 8 hours குழந்தைங்க தூங்கிக்கலாம். ஓகே, சும்மா எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவான், எந்திரிக்கிறது 11 மணிக்கு எந்திரிப்பான். Is that correct thing to do? No. 11 o'clock in the morning he will wake up. 4:30. The spoiling is sleeping quota. அந்த கோட்டா வந்து என்ன பண்றான், ஸ்பாயில் பண்றான். அரக்க மாதிரி நைட்டு வேலை பார்க்கறான். ரொம்ப லேட்டா தூங்கிட்டு ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறான். He thinks that is very good. கரெக்டா இல்லையா? So that everything is facility given by Krishna. இந்த பாடியும் ஒரு ஃபெசிலிட்டி. இந்த பாடியுமே தவறா யூஸ் பண்றது. இந்த மாதிரி தூங்குறதெல்லாம் லேட்டா பண்ணிட்டு லேட்டா எந்திரிக்கிறது. இது ஸ்லீப்பிங். ஈட்டிங் பார்த்துட்டோம். ஸ்லீப்பிங், டிஃபெண்டிங், மேட்டிங், டிஃபெண்டிங். இது எல்லாத்துலயுமே கோட்டா இருக்கு. ஒரே ஒரு பெண் தான் கல்யாணம் பண்ணணும், இல்லீகல் செக்ஸ் வச்சுக்க கூடாது, இது கோட்டா. அந்த கோட்டாக்குள்ள நம்ம இருக்கணும். இல்ல நான் அனிமல் மாதிரி எத்தனை கல்யாணம் பண்ணிப்பேன், யார்கிட்ட வேணாலும் இருப்பேன், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் 100 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இதுதான் என்ன அது பிரச்சனை. இந்த நேச்சர் வில் பனிஷ். இஃப் யூ ஈட் மோர் யூ வில் பி பனிஷ்ட். 3 நாளைக்கு சாப்பிட முடியாது, வயிற்றாலே போகும். கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி நேச்சர் பனிஷஸ் அ பர்சன். ஓகே, அந்த கோட்டா வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். டிஃபென்ஸ்க்கு அதே மாதிரி தான் இருக்கு. டிஃபென்ஸ்க்கு என்ன, நமக்கு என்ன, நமக்கு பாதுகாத்துக்கலாம். நமக்கு வேணுங்கிறவங்கள நமக்கு வந்து உயிருக்கு ஆபத்துங்கிறப்ப நம்ம பாதுகாத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய எல்லை மாதிரி போட்டு இது என்னுடைய நாடு, இது உன்னுடைய நாடு, இந்த நாட்டுக்குள்ளே வரக்கூடாது. கிருஷ்ணரை பத்தி பேசுறதுக்கு எந்த நாடுனா என்ன, எல்லாமே கிருஷ்ணனுடைய சொத்துன்றாரு. அப்ப அதுல எப்படி நீ கோடு போடலாம், இது என்னுடைய இடம். அப்ப என்ன, டாக் எல்லாம் இருக்கு இல்லையா, டாக் இஸ் அனிமல். அதுக்கு தெரியாது இந்த தெருவுலேருந்து இன்னொரு தெருவுக்கு ஒரு நாய் வந்ததுன்னா அந்த தெருவில் நாயெல்லாம் என்ன பண்ணும், குலைச்சிட்டே இருக்கும், போற வரைக்கும் குலைச்சிட்டே இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி நம்ம இந்த ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பிரச்சாரத்துக்கு போறோம், இல்லை நம்ம வேலைக்கு போறோம். அப்ப என்ன பண்றாங்க, அந்த டோன்ட் கம் டு இன்சைட் அவர் கண்ட்ரி. கரெக்டா இல்லையா? விசா கேட்கறாங்களா இல்லையா? இதெல்லாம் வந்து என்னன்னா, இதெல்லாம் வந்து கோட்டா மீறிட்டோம்னு அர்த்தம். பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் given by கிருஷ்ணா. நமக்குன்னு ஒரு கோட்டா கொடுத்துருக்காரு கிருஷ்ணரு. அந்த கோட்டாவை மாத்திரம் நம்ம வச்சுட்டு என்ன பண்ணோம், நம்ம கிருஷ்ணரை ரியலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? டிஃபென்ஸ்ல. ஸோ அதனால இது வந்து யார் அப்படி இந்த இது உபனிஷத் வேதங்கள்லாம் சொல்றாருன்னா கிருஷ்ணர். இது ஏன் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, இது வந்து சாதாரணமான மொழிகள் கிடையாது. ஏன்னா இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அப்பௌருஷயா. சொல்லுங்க, அப்பௌருஷயானா, அப்பௌருஷயா அப்படின்னா டிரான்செண்டன்டல் அர்த்தம். இந்த பௌதிகத்துக்கு அப்பாற்பட்டது. அதனாலதான் இந்த வேதங்களுடைய வாக்கியங்களும் இந்த கீதையும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இது வந்து அப்பௌருஷியம். அதனால இதுல போட்டிருக்க எல்லாமே உண்மை. ஸோ இது வந்து ஈஷாவாசியம் சொல்றாங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே கிருஷ்ணர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. ஈஷாவாசியம் எதம் சர்வம் யத்கிஞ்ச்யா ஜெகத்யாம் ஜெகத் தேன தைக்கேன முஞ்சிதா மா கதா கஷ்யஸ் வித்தனம். இந்த வாக்கியத்தை வந்து ஒரு வேத வாக்கியம். அதனால இது வந்து அப்பௌருஷியம். இது வந்து எந்த விதமான முண்டையினுடைய தாக்கமும் கிடையாது, பௌதிக தாக்கமும் கிடையாது. அதனால கிருஷ்ணர் தான் என்ன பண்றாரு, எல்லாத்தையுமே இதை கண்ட்ரோல் பண்றாரு. இதை பகவத்கீதையில எப்படி புரிஞ்சுக்கலாம், கிருஷ்ணர் தான் எல்லாத்தையுமே காரணம் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்ன சொல்றாரு, அது வந்து பிரம்மா சன்னிதான பிரம்மா சொல்றாரு சர்வ காரண காரணம். அப்புறம் நீ என்ன சொல்ற, கிருஷ்ணர் தான் நான் வந்து இந்த எல்லாத்துக்கும் உருவாக்குறேன் அப்படின்னு எங்க சொல்றாரு பகவத்கீதை? இப்ப இந்த யூனிவர்ஸ்ல இப்ப சொல்றாங்க இல்லையா, இந்த யூனிவர்ஸ் வந்து நான் தான் கண்ட்ரோல் பண்றேன், ஓன் பண்றேன்னு கிருஷ்ணா சொல்றாரா? இதை பகவத்கீதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது கிருஷ்ணா தான், ஆமா கிருஷ்ணா தான் கிரியேட் பண்ற அப்படிங்கிறது.
அது வந்து அமைமாம்ச ஜீவனுக்கு வந்து கிருஷ்ணருக்கும் அவருடைய பார்ட் அண்ட் பார்சலுக்கும், அதாவது சோலுக்கும். இந்த யூனிவர்ஸை நான் தான் கிரியேட் பண்றேன். அதுவும் again it is only to the parts. superior energy தான் சொல்றாரு. விதை கொடுக்குறேன் உடனே நமக்கு கிரியேட் ஆகிறாங்கன்றாரா இல்லையா? அதுவுமே தான் சுப்பீரியர்ங்கிறத ப்ரூவ் பண்றாரு. அதுவுமே கிடையாது, கரெக்டான ஆன்சர் கிடையாது. ப்ரூவ் கொடுக்கவா? அதாவது 5 விதமான ஜட பொருட்களும் 3 விதமான சட்டில் ஆப்ஜெக்ட்ஸும் கிருஷ்ணன் வருது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணன். அதுதான் படிக்கலாமா? பூமிராமோ அனலோ வாயோ அம்மனோ புத்திரேவச அஹங்காரா இதயம் மே பின்னா பிரகிருதிரஸ்ததா. 7th சாப்டர்ல 4வது ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னா, 2 விதமான சக்தி இருக்கு. ஒன்னு பராசக்தி, இன்னொன்னு அபராசக்தி. இந்த பராவும் அபராவும் யார்கிட்ட வருது? கிருஷ்ணன் தான் வருது. என்னென்ன ஆப்ஜெக்ட் சொல்லு, அந்த 5 சக்தின்னு சொல்லு. வாட்டர், ஃபயர், ஏர், ஈத்தர், அப்புறம் மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஃபால்ஸ் ஈகோ. மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஃபால்ஸ் ஈகோ என்னதுன்னா சட்டில் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஈத்தர். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 விதமான பொருட்களும் மனது, புத்தி, அகங்காரம். இந்த 3 விதமான சூட்சமான பொருட்களும் இந்த 8 விதமான பொருட்களும் யார்கிட்ட வருதுன்னு சொல்றாரு கிருஷ்ணரு? ஏன் பிரிஞ்ச சக்தின்றார். இந்த 8 பொருள் தானே இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு. எந்த விதமான ஆப்ஜெக்ட் எடுத்தாலுமே இந்த 8 பொருள்ல அடங்க முடியுமா? முடியாதா? நம்ம உண்கிற தின்பண்டங்கள் அது எது? எர்த்து, வாட்டர், ஃபயர், இதெல்லாம் சேர்ந்துதான் கரெக்டா இல்லையா? எல்லா விதமான பொருட்களை பார்த்தாலும் இந்த உலகத்துல அந்த பொருட்கள் எல்லாமே இந்த 8 விதமான பொருட்களால மேற்கப்பட்டதான். மைண்ட் இன்டெலிஜென்ஸ் நம்மகிட்ட இருக்கு இல்லையா? செட்டில் பாடி நம்மகிட்ட இருக்கு இல்லையா? ஜட பொருள்ல வந்து இந்த 5 விதமான பொருள் இருக்கு. நம்ம வந்து உயர்ந்த சக்தி. ஓகே, இது வந்து தாழ்ந்த சக்தி, உயர்ந்த சக்தி இல்லையா? இந்த தாழ்ந்த சக்தி வந்து இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு. அந்த தாழ்ந்த சக்தியை வந்து ஆளுமை பண்றதுக்கு ஒரு உயர்ந்த சக்தி, அதுதான் நம்ம இதை என்ஜாய் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும்ல. ஆமா, நம்ம மனுஷங்க எல்லாமே we are enjoying, right? நம்ம வந்து இந்த தாழ்ந்த சக்தியை என்ஜாய் பண்றோம். we are exploiting. அடுத்த ஸ்லோகத்திலே சொல்றாரு, அபரயம் இதஸ்துவன்யா பிரகதிம் வித்யமேவராம் ஜீவபூதம் மகாபாஹோ ஏனம் தாயதே ஜகத். ஸோ அபராசக்திங்கிறது உயர்ந்த சக்தியா? பரானா என்னது? பரானா அபரானா பாருங்களா? அது இருக்கும், அந்த ஸ்லோகத்தில் இருக்கும், 7.5 இருக்கும். ஸோ இந்த உயர்ந்த சக்தி என்ன பண்ணுதுன்னா தாழ்ந்த சக்தி என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணுது. கரெக்டா? படிக்கல மீனிங். சரி, பரவாயில்ல. பரா அபரா ரெண்டு இருக்கு. பரா அபரா ரெண்டு இருக்கு. ஓகே, ஆமா. அபரானா இன்ஃபீரியர், பரானா சுப்பீரியர். ஓகே, இந்த சுப்பீரியர் எனர்ஜி வந்து என்ன பண்ணுதுன்னா இன்ஃபீரியர் எனர்ஜியை வந்து ஆளுமை பண்றான். ஓகே, எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான். ஓகேவா? ஸோ இது வந்து கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை சொல்லிக்கிறார். நான் வந்து இந்த 8 விதமான பொருள்களும் நான் தான் வந்து காரணம். இது மூலமா இந்த யூனிவர்ஸை நான் என்ன பண்றேன்? கண்ட்ரோல் பண்றேன். ஓகே, நம்ம கிளீனா புரிஞ்சுக்கணும். இந்த பராசக்தி அபராசக்தி ரெண்டுமே கிருஷ்ணனுடைய கண்ட்ரோல் தான் இருக்கு. ஆனா இந்த உயிரினங்கள்ல எப்படின்னா இந்த கோட்டான்னு சொன்னோம்ல, தன்னுடைய பங்கு, இந்த பங்கை வந்து அனிமல்ஸ் எப்பயுமே மீறுறதே கிடையாது. இப்ப 84 லட்சம் உயிரினங்கள்ல 80 லட்சம் உயிரினங்கள் என்னது? பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், அப்புறம் ஊர்வன அக்டிவிட்டிஸ், இது கடல்ல இருக்கிறது, அப்புறம் பறவைகள், இது ஊர்வன, இந்த மாதிரி எவ்வளவு உயிரினங்கள் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்துதான் 80 லட்சம் உயிரினங்கள். ஓகே, இது மிச்ச 4 லட்சம் உயிரினங்கள் தான் மனிதர்கள், தேவர்கள், கந்தவர்கள், இதெல்லாம் சொல்றோம்ல, அதுல உள்ளவங்க. ஓகே,
ஸோ 80 லட்சம் உயிரினங்கள் வந்து எந்த விதமான ரூல்ஸையும் மீற மாட்டாங்க. புரிஞ்சுதா சந்தோஷ்? எந்த விதமான ரூல்ஸையும் மீற மாட்டாங்க. அவங்க அந்த ரூல்ஸ் 80 lakh ஸ்பீசிஸ் அவங்களுக்கு என்ன பங்கு இருக்கோ அந்த பங்கு மட்டும் தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு நிறைய பெரிய அரிசி மூட்டைங்க பால்கனியில் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோமே, நிறைய பறவைகள் இருக்கலாம், அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பறவைகள்லாம் வந்து அரிசி சாப்பிடுது. எந்த பறவையாவது இந்த மூட்டையை தூக்கிட்டு போகணும்னு நினைக்குமா? அதோட எவ்வளவு சாப்பிட முடியும் அதை எடுத்துக்கிறோம். நம்ம மனிதர்கள் தான் உண்டு, நம்ம கோட்டா மீறி பண்ணணுன்றது நமக்கு தான் உண்டு, அந்த நேச்சர் அவனுக்கு கிடையாது. ஓகே, அதே மாதிரி ஒரு பசு இருக்கு. அந்த பசு வந்து அந்த பசுவுடைய பாலை யாரு குடிக்கிறான்? அந்த பசுவை குடிச்சுக்கிட்டா சத்துன்னு சொல்லிட்டு. பசுக்குள்ள உணவு வேற. பசுக்குள்ள உணவு என்னது? புல்லு, கிராஸ், அஸ்டாம், அதுதான் சாப்பிடுது. ஆமா, அது கண்டுபிடிக்க கொஞ்சம் பால், அது ஒரு விஷயமா. ஆனா பாலை பசுவே குடிக்காது. அந்த பால் யாருக்குள்ளது? மனிதர்களுக்கு சக்தியா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி உணவு வந்து கிருஷ்ணன் என்ன பண்ணா பங்கு பிரிச்சிடுறாரு. அதே மாதிரி எல்லா விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கும் விலங்குகள் கிடையாது. விலங்குகள் வந்து இஷ்டப்படி இருக்குங்க. ஓகே, ஸ்லீப்பிங், மேட்டிங், ஈட்டிங், டிஃபெண்டிங், இதுல வந்து விலங்குகளுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனா மனிதர்கள் வர வர என்ன ஆகுதுன்னா இது எல்லாத்துலயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. அதனாலதான் 4 ஒழுக்க விதிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணணுன்றாங்க. நோ மீட் ஈட்டிங், no illicit sex, no gambling, no intoxications. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது 4 இருந்தாதான் அவங்க வந்து கரெக்டான வாழ்க்கை வாழ்றாங்கன்னு அர்த்தம். இந்த 4 விதமான ஒழுக்க விதிமுறைகளை ஃபாலோ பண்ணேன்னா அவங்க வாழ்க்கை வந்து மிருக வாழ்க்கை. 2 கால் மிருகம், பசு. பசுனா மிருகம், உயிர்பாத பசு, 2 legs animal. ஓகே, அவங்கள மனிதர்கள் சொல்லவே முடியாது நம்மளால. ஓகேவா? சரி, இந்த மாதிரி நம்ம மிருகங்களா வாழாம மனிதர்களா வாழணும்னா இந்த 4 விதமான ஒழுக்க விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தர் உடனே நான் வெஜிடேரியன் தான், நான் ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா பிளான்ட்ஸுக்கும் என்ன இருக்கு? கான்சியஸ்னஸ் இருக்கு, உயிர் இருக்கு. எல்லா விதமான தாவரங்களுக்கும் உயிர் இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த பிளான்ட்ஸை கொண்டது என்னது? பாவம் தான். அப்படி வந்துருது இல்லையா? நடக்கிறதே பாவம், தண்ணி குடிக்கிறதே பாவம், மூச்சு விடா பாவம். ஏன்னா அதுல கூட ஒரு ஜெர்ம்ஸ் எல்லாம் செத்து போகும். அப்ப அதுக்கு ஆன்சர் என்ன? இப்ப எல்லாமே பாவம் ஆயிடுச்சு, இப்ப நம்ம உலகத்துல வாழ்றதே பாவமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அதுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஆமா, அதுக்கு வந்து என்னன்னா அதுக்கு கிருஷ்ணா சிம்பிளா சொல்றாரு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சரி ததகம் பக்தி உபகதம் அஸ்னாமி பிரேதாத்மனா. யார் ஒருத்தர் பக்தி பூர்வமா அன்பு பூர்வமா எனக்கு வந்து இந்த இலையோ பூவோ பழமோ காயோ வெஜிடேரியன் ஃபுட்டோ எனக்கு ஆஃபர் பண்றாங்களோ அதை வந்து நான் ஏத்துக்கிறேன். அப்படி ஏத்துக்கிட்டேன்னா அதுல என்ன கிடையாது? பாவங்கள் கிடையாது. ஓகே, என்னுடைய கருணையினால் அதை நிரப்பி நான் கொடுத்துறேன் அப்படின்றார் கிருஷ்ணன். யஜ்ஞசிஷ்டா அசுரசந்தோ முச்சந்தே சர்வகில் விஷை புஞ்சதே கேது அம்பாமா ஏ பசந்தி ஆத்ம காரணா. இப்படி இல்லாம நான் வெஜிடேரியனா, நான் வந்து சைவ உணவு தான் சாப்பிட்றேன், எனக்கு எந்த விதமான குறையும் கிடையாது, நான் ரொம்ப நல்லவன், நான் பண்றதெல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் எனக்கு நிறைய துன்பம் வருது, அது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா கிருஷ்ணர் சொல்றாரு, நீங்க சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் எப்படிதான்? ஃபுல்லா பாவம் தான். இந்த பாவத்தை மாத்திரம் நீ சாப்பிட்றதுனால உனக்கு வந்து கஷ்டம் வருது. இந்த பாவத்தை சாப்பிடாம இருக்கணும், நான் தண்ணி குடிக்கிறதே அதுலயும் ஒரு கிருமிகள் செத்து போகுது அப்படின்னு நினைக்கிறதா அறிவாளி. அப்ப அதை அவாய்ட் பண்றேன் அப்படின்னா we have to offer that food to கிருஷ்ணா. கிருஷ்ணருக்கு அந்த உணவை படைச்சிட்டு சாப்பிட்றது மாத்திரம் தான் பிரசாதம். அது மாத்திரம் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லணும். இந்த மாதிரி டீசெண்டா வந்துட்டு நாங்க எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கொஞ்சம் கொடுங்க போதும், பிரசாதம் அது மாத்திரம் எனக்கு போதுங்க, இவ்வளவு பிரசாதம் போதுங்க. இது ரன்னிங் எனிதிங் சேரிட்டி ஹவுஸ் மாதிரி பண்ணல. பிரசாதம் சாப்பிட்றது சயின்டிபிக் மெத்தட். பிரசாதம் மாத்திரம் தான் சாப்பிடணும். ஏன்னா அதுதான் பாவத்தை ஃபுல்லா எடுக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு. மற்ற ஃபுட்டு சாப்பிட்டோம்னா அவங்க கிட்ட என்னென்ன கான்சியஸ்னஸ் இருக்கோ அந்த உயிரினத்தை அந்த பிளான்ஸை கொண்ட என்னென்ன பாவம் வருதோ அந்த பாவம்லாம் நம்ம வந்து வந்துதான் சேரும். நம்ம சைவ உணவு சாப்பிட்டாலும்
அதுல வந்து பாவம் உண்டு. பிரபுஜி சைவம்னா சைவம்னா வெஜிடேரியன், அசைவம்னா நான் வெஜிடேரியன். ஓகே, அதனால இந்த விலங்குகளுக்கு வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. யார் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி விலங்கு மாதிரி நடக்கிறாங்களோ அவங்களை என்ன சொல்றோம்? துவிபாத பசு, 2 கால் மிருகம். ஓகே, அவங்களுக்கு தர்மம் கிடையாது. ஓகே, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா 2 விதமா வந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்றாங்க. ஒண்ணு வந்து கடவுள் இருக்குன்றாங்க, கேபிட்டலிஸ்ட். அவங்க அமெரிக்கன்லாம் சொல்றாங்கல்ல கடவுள் இருக்குன்றாங்க, அது கேபிட்டலிஸ்டும் ஒரு மாதிரி பணக்காரங்க பண்றாங்க. இன்னொரு கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் சொல்லி சைனாலாம் இருக்குல்ல, அவங்க இது பிரபுபாதா இந்த கம்பேரிசன் கொடுக்குறாரு அந்த புக்ல. கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நாடெல்லாம் கடவுள் கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கு. கம்யூனிஸ்டுக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது. கம்யூனிஸ்ட்க்கு ஒரு இது கட்சி மாதிரி ஒரு ஒரு கொள்கை அவங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா பொருட்களும் எல்லாருக்கும் சமம், அதுதான் அவங்க நோக்கம். பட் ஆனால் அப்படி கல்வியும் பணக்காரங்களா இருக்கும். ஓகே, ஸோ அதனால ஆனால் கம்யூனிஸ்ட் வந்து மேக்சிமம் கடவுள் நம்பிக்கை கிடையாது அவங்க. அவங்க வந்து ஏன் கடவுள் தண்ணி ப்ரே பண்ண, நாங்க பிரெட் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்க உங்களுக்கு தேவையான உணவு தரோம் அப்படின்னுவாங்க. இந்த கேபிட்டலிஸ்டுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் சண்டை வரும். ஓகே, இது அமெரிக்காவும் சைனா வந்து அந்த மாதிரி. ஓகே, அமெரிக்கா இஸ் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி, சைனா இஸ் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஏன்னா 2 பேருக்கு பிடிக்காது. இவன் என்ன நினைப்பானா, உலகத்தை ஃபுல்லா கேபிட்டலிஸ்டா மாற்றணும் பார்ப்பான் அமெரிக்கன்ஸ், இவன் கம்யூனிஸ்டா மாற்றணும் பார்ப்பான் சைனா. ஆனா இவங்களுக்கு என்ன புரியும்னா, பாகவதமிசம், பாகவதம் கம்யூனிசம் அது புரியல. எல்லாருமே கிருஷ்ணரை மையமா வச்சுதான் இந்த உலகமே நடக்குது. எவ்ரிதிங் இஸ் நாட் ஓன்டு பை கம்யூனிஸ்ட், எவ்ரிதிங் இஸ் நாட் ஓன்டு பை கேபிட்டலிஸ்ட், எவ்ரிதிங் இஸ் ஓன்டு பை கிருஷ்ணா. இதான் பாகவதம் கம்யூனிசம். அப்படின்னா கிருஷ்ணரை மையமா வச்சுதான் எல்லாமே நடக்குது, கிருஷ்ணர் தான் ஓனர், கிருஷ்ணர் தான் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த தேவையில்லாத சண்டைகள்லாம் வராது. அவங்க தேஸ்டிக் சைனால சொல்லுவாங்க. பட் ஆனா அவங்களும் மேனுஃபேக்சர்டு வெரி ஹியூஜ் அனிமல் கில்லிங் ஃபேக்டரி, ஸ்லாட்டர் ஹவுசஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை கிறிஸ்டியன்ஸ் பயங்கரமா மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. சோ கால்டு தீஸ்டிஸ்ட் அண்ட் எல்லாருமே எத்திஸ்ட் தான். ஆக்சுவலா உண்மையிலே கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா இப்படி அனிமல்ஸை கொல்ல மாட்டாங்க, புரியுதா? அதே மாதிரி இது சைனா பார்த்தீங்கன்னா எல்லா விதமான உயிரினங்களையும் கொண்டு சாப்பிட்றாங்க, கரெக்டா இல்லையா? ஆனா அதுலயுமே டிவோட்டிஸ் வராங்க. ஒரு பாகத்துல ரொம்ப அருமையான ஸ்லோகம் இருக்கு, ஆந்திரா பொலிந்த புலிந்த அது கரெக்டா வரல. அந்த ஸ்லோகத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா விதமான மனிதர்களும் புலிந்தா புல்கஷா ஆபிய சும்ப யமன கசாயதையா அப்படின்னு போகும். ஓகே, யவனா கசாயதையா, சைனீஸ், மங்கோலியன்ஸ், பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி கண்ட்ரிலாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த கிருஷ்ண பக்தியை எடுக்கக்கூடிய சான்ஸ் வந்து உண்டு. அதெல்லாம் பிரபுபாதர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ சைனாவில் நிறைய பேர் கிருஷ்ண கான்சியஸ் ஃபாலோ பண்றாங்க, ரஷ்யாலையும் ஃபாலோ பண்றாங்க. அதனால அந்த நாடை ஃபுல்லா நம்ம ஹேட் பண்ண முடியாது, அதுல பக்தர்கள் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால என்னன்னா, தட் பிலாசபி கம்யூனிசம்ங்கிறது இட்ஸ் அகெயின்ஸ்ட் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். நம்மளுடைய பிலாசபி என்னன்னா, கிருஷ்ணரை மையமா வச்சுதான் எல்லாமே நடக்கணும். கம்யூனிஸ்ட் பிலாசபி என்னன்னா, அவங்க லெனின் ஒருத்தர் இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் மார்க்ஸ் இருப்பாங்க, அவரை மையமா வச்சு அவங்க சொல்லுவாங்க இவர் தான் உயர்ந்தவனுவாங்க. பட் நம்ம 2 பேரும் கம்பேர் பண்ணலாம். லெனின் உயர்ந்தவரா இல்ல கிருஷ்ணர் உயர்ந்தவரா? கிருஷ்ணரை அழிக்கவே முடியாது. லெனின் இஸ் a நார்மல் பர்சன், கரெக்டா இல்லையா? கிருஷ்ணர் வந்து 6 அப்ளியன்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஆமா, அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, கொஞ்சம் இருக்கும். ஓகே, ஸோ இதனால 2 பேரையும் கம்பேர் பண்ணோம்னா கிருஷ்ணா இஸ் ஹையஸ்ட். ஸோ we are working for the highest person and this is a very good communism. Bhagavatam communism is the correct communism. இந்த கம்யூனிசம் என்னன்னா, இது ஒரு நார்மல் அழியக்கூடிய மனிதன மையத்தில் நடத்தப்படக்கூடிய ஒரு கம்யூனிசம். அது வந்து கரெக்டான கம்யூனிசம் கிடையாது. கிருஷ்ணரை மையமா வச்சு நடக்கக்கூடிய கம்யூனிசம் இல்லையா, அதுதான் கரெக்டான. ஓகே, அதுதான் வந்து ஈஷாவாசியம் சொல்றாங்க. எல்லா விதமான பொருட்களையும் கண்ட்ரோல் பண்ணி ஓன் பண்றது யாரு? கிருஷ்ணர். நம்மளுடைய பங்கு மாத்திரம் தான் நமக்கு அனுபவிக்க வந்து கொடுத்திருக்காரு கிருஷ்ணர்.
மற்ற எல்லாத்தையும் நம்ம கிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபடுத்தணும். ஓகே, அதனால இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கேபிட்டலிஸ்ட்னு இந்த உலகம் டிவைட் ஆனதுனால 2 பேர் கையிலும் என்ன இருக்கு? நியூக்ளியர் பாம்ஸ் இருக்கு. பெரிய பெரிய பாம்ஸ், ராக்கெட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஏதாவது சின்ன சண்டைனா போதும் 2 பேரும் அடிச்சுப்பாங்க, உலகத்தையும் அடிச்சிருவாங்க. ஆனா கிருஷ்ண கான்சியஸ்ல வந்தோம்னா எல்லாமே இந்த சொத்து எல்லாமே கிருஷ்ணனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்துச்சுன்னா எங்க வந்து சண்டை வரும்? சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கரெக்டா ஆன்சனி? சண்டை வருமா? எல்லாமே கிருஷ்ணனுடைய சொத்து தான், நம்ம பிரசாதம் தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு இணக்கமா போனோம்னா இந்த உலகமே ஒரு ஆன்மீக உலகமா மாறிடும். ஓகே, இந்த உலகத்துல 1% கிருஷ்ண கான்சியஸ் மாறினாலும் போதும், இந்த உலகமே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டா மாறக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் இந்த கிருஷ்ண கான்சியஸை எடுத்துக்கூடிய ஆள்கள் இருப்பாங்க. அவங்களுமே என்ன ஆயிடுது, சில பேர் என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் வந்துட்டே இருப்பாங்க, அப்புறம் டிவைட் ஆகி போயிடுறாங்க. 1000ல ஒருத்தர் தான் வராது இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தர் பெர்ஃபெக்ட் ஆன வேலையை 1000 எடுத்து அதுல ஒருத்தர் தான் கிருஷ்ணனை புரிஞ்சு முடிவு போடுவாங்க. கரெக்டா? மனுஷியானாம் சகர்ஷேஷு கசித் எததி சித்தையே எததாமபி சித்தானாம் கஷித் மாமேதி தத்பரஹா. இந்த மாதிரி ரொம்ப ரேரு. ஓகே, இந்த மாதிரி உள்ளதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டா அந்த பிலாசபியை புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, பிரபுபாதர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணணும். 4 ஒழுக்க விதிமுறைகள் இருக்கு, 16 மாலைகள் சேன் பண்ணணும். இதை நம்ம சேன் பண்ணி படிச்சுட்டு பிரசாதம் சாப்பிட்டே வந்தோம்னா நம்ம இந்த கலியுகத்துடைய தாக்கத்திலிருந்து தப்பிச்சிடலாம். we cannot change this whole world. இப்ப நம்ம இந்த பிலாசபி பார்த்தோம்ல, கம்யூனிஸ்ட் இருக்கா, கேபிட்டலிஸ்ட் இருக்காங்கிறது யதார்த்தத்தை நம்ம பார்த்துட்டோம். இதை நம்ம we cannot change. ஆனா நம்ம எதை சேஞ்ச் பண்ணலாம்? நம்மள சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம கான்சியஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கான்சியஸை கிருஷ்ண கான்சியஸா மாத்திட்டோம்னா நமக்கு இந்த உடலை விடும்போது நிச்சயமா அடுத்த பிறவி கோலோக விருந்தாவங்கள தான் இருக்கும் நிச்சயமா. ஓகேவா? அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன பண்ணோம், என்ன சாப்பிட்டாலும் அது கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணி தான் சாப்பிடணும். ஓகே, இந்த மாதிரி ரெகுலேட்டட் லைஃப் வாழ்றதுதான் வந்து மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை. இல்லைன்னா யார் ஒருத்தர் இந்த ரூல்ஸை வந்து டெலிபரேட்டா மீறாங்களோ, நான் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன், இது வந்து எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி டெலிபரேட்டா மீறாங்க இல்லையா, அவங்க அதுதான் வந்து இந்த பாவத்துடைய ரூட் காஸ். பாவத்துடைய ரூட் காஸ் என்னது? ரூட் காஸ்னா புரியுதா? அதுதான் வந்து ஆரம்பம், அதுதான் காரணம். எது காரணம்? டெலிபரேட்டா முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க சொல்லுங்க, நான் முடியாதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க சில பேர். தலையை ஆடிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். நீ சொல்லு பண்ணவே மாட்டான். அவன் வந்து he will act like yes okay அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. பட் they will not do. This is called deliberately not doing. அப்படி சொல்லணும் கிடையாது, நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் தலையாடிப்பாங்க, பட் அவங்க பண்றதுதான் பண்ணுவாங்க. ஆமா, கரெக்ட். ஃபால்ஸ் ஈகோனால தான் அது வருது. அந்த ஃபால்ஸ் ஈகோ இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் பண்ணதான் பண்ணுவேன், நான் பண்ணதான் கரெக்ட், நீங்க சொல்றதை நாங்க ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறதா டெலிபரேட்லி கோயிங் அகெயின்ஸ்ட் ரூல். இதுதான் வந்து இந்த பாவத்துக்குரிய ரூட் காஸ். ஓகே, யார் ஒருத்தர் இந்த லாஸ் ஃபுல்லா மதிச்சு 4 ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணி பக்தருடைய சங்கம் வச்சுக்கிறாங்களோ, பிரசாதம் சாப்பிட்றாங்களோ, அவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த சின்ல இருந்து விடுதலை கிடைக்கும், மற்ற யாருக்கும் கிடைக்காது. ஆமா, அந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் எப்படி வருது? சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் வந்து ரூல்ஸ்குள்ளே இருக்கிறது ரெஸ்ட்ரிக்டட் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் இஷ்டப்படி இருப்பேன், நைட் லேட்டாக வருவேன், டிவி பார்த்துக்கிட்டே இருப்பேன், நோ ரூல்ஸ் ஃபார் மீ, டோன்ட் கண்ட்ரோல் மீ, என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, இப்படி சொல்றாங்க இல்லையா? திஸ் இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். வேதங்கள்ல உட்பட்ட சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? கிருஷ்ணர் அனுமதி பண்ணியிருக்காருல்ல, சரி கிருஷ்ண கான்சியஸ் குழந்தைங்களை பெற்றுக்கிறதுக்கு மாத்திரம் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், புரியுதா? அப்புறம் நீ வந்து என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறியோ சாப்பிடு, அதை கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிடு, வெஜிடேரியன் ஃபுட்டா சாப்பிடு, ஏன்னா ரெஸ்ட்ரிக்டட், ஆனியன் காலிங் இல்லாம சாப்பிடு, ரெஸ்ட்ரிக்டட். ஸ்டில் தெரி சம் சென்ஸ் என்ஜாய்மெண்ட் இருக்கா இல்லையா? கிருஷ்ணர் வந்து அரசன், அவருக்கு வந்து டேஸ்டா ஃபுட்டு வருமா? கடைசியில கிருஷ்ணர் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஏன் போட்டுருவாரா? அது ஃபுல்லா நமக்கு தான் தராரு.
அப்ப நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? So that is also sense enjoyment is there. அந்த என்ஜாய்மெண்ட்லயே சென்சஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? பியூரிஃபை ஆயிடுச்சு. புரியுதா புரியலையா? அந்த சென்ஸ் கிராட்டிபிகேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்டட் சென்ஸ் கிராட்டிபிகேஷன். நம்ம இன்னும் தூய பக்தர்களால, நம்ம வந்து பக்தர்கள் ஆகிறதுக்கு ட்ரைனிங்ல இருக்கோம். நமக்கும் ஆசைகள்லாம் இருக்கும்ல. ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஆசை இருக்கா இல்லையா? உனக்கு சாக்லேட் சாப்பிடணும் ஆசை இருக்கா இல்லையா? அதை என்ன பண்ண, அம்மாட்ட சொல்லி வீட்லயே பண்ணி ஆஃபர் பண்ணி சாப்பிட்றியா இல்லையா? யூ ஆர் ஆல்சோ டூயிங் சென்ஸ் கிராட்டிபிகேஷன். இப்போ உங்க கிளாஸ்லயே நிறைய பசங்க இருக்காங்களா? அந்த பசங்களையும் அவுத்துட்டு மாதிரி ஓடுறாங்களா? அவங்களும் சென்ஸ் கிராட்டிபிகேஷன் பண்றாங்களா இல்லையா? தேர் இஸ் a difference. இது வந்து ரெஸ்ட்ரிக்டட், ஒரு ரூல்ஸுக்குள்ள இருந்து நீ எக்ஸிக்யூட் பண்ற. அங்க தேர் இஸ் நோ ரூல்ஸ், அன்ரெஸ்ட்ரிக்டட். அது பிரச்சனை. என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ கேள்வி கூடாது. நான் போனா சினிமா கட்டாயம் கூட்டு போகணும், இல்லைன்னா தரையில கொடுத்து விடுவேன். புரிஞ்சுதா? இது வந்து அந்த சென்ஸ் கிராட்டிபிகேஷன். புரிஞ்சுச்சு நம்ம டிஃபரன்ஸ்? ஓகே ஓகே, இதை முடிச்சுலாம் அதோட. ஸோ இதுல யார் யார் என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம், அப்புறம் வந்து பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். நீங்க ரூம்ல எந்த கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்ப நான் கொஸ்டின் கேக்குறேன். ஆமா, நம்ம டம்ளர் வச்சிருப்போம். அதுல ஊத்திட்டு ஆஃபர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பாட்டில்ல பிடிச்சிட்டு அந்த அதை வந்து வேற கப்ல ஊத்தி குடிச்சிடணும். ஆமா, பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்குவா கிடைச்சு போனா அந்த பாட்டில்ல பிடிச்சா அதை குடிச்சா அது வந்து ஆஃபரிங் தெரியும். அது எப்படின்னா, தண்ணி குடிச்சிட மாதிரி தண்ணி குடிச்சு ஒரு கேன்ல வச்சிருந்தீங்கல்ல, அப்புறம் ஃப்ரெஷ்ஷா தண்ணி குடிச்சுக்கோங்க, அதை இங்க ஆஃபர் பண்ணுங்க. இப்ப அந்த கேன்ல இருக்கிறது இதை ஆஃபர் பண்ணிங்க, அவ்வளவுதான். புரிஞ்சிச்சா? அவ்வளவுதான். ஓகே, எனக்கு கொஸ்டினா யார் கொஸ்டின்? அக்ஷயா மாதாஜியா? என்ன கொஸ்டின்? What is superior and inferior? superior nature, inferior nature. superior natureங்கிறது லிவிங் என்டிட்டிஸ். யாரெல்லாம் வந்து இந்த கான்சியஸ்னஸ் இருக்கோ அவங்க superior nature. inferior nature யாரு? பூமிராபோ அனலோ வாயு கம்மனோ புத்திரேவச அங்காரா இடியம்மே பின்னா பிரகதிரஸ்ததா. 8 விதமான பொருட்கள் இருக்கு இல்லையா? இதுதான் inferior nature. ஓகே, superior nature வந்து the living entity. So living entity has come here to enjoy this world using this inferior energy. Okay, புரிஞ்சுதா அக்ஷய மாதாஜி? அடுத்து என்னது, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இப்போ ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன். சிம்பிளி பை பிகம் வெஜிடேரியன், ஒருத்தர் வந்து வெஜிடேரியன் தான் ஃபாலோ பண்றாரு, அவர் எந்த ரூல்ஸையும் டிரான்ஸ்கிரஸ் பண்றாரா இல்லையா? மீறாரா இல்லையா? ரூல்ஸை மீறாரா இல்லையா? எப்படி அது? நான் வெஜிடேரியனுக்கு தான் சாப்பிட்றேன், என்ன ரூல்ஸ் நான் மீறிட்டேன்? காஃபி ஓகே, காஃபி வந்து அது ஒரு வெஜிடபிள் தான் வருது. அதான் கரெக்ட். கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணாம சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனைனா, இன்னொரு உயிரினத்தை கொண்டுதான் நீ சாப்பிட்ற. பிளான்ஸுமே தட் இஸ் ஹேவிங் கான்சியஸ்னஸ்னா, கீரை சாப்பிட்றா ஒரு பிளான்ட்டை இது பண்ணி தான் சாப்பிடணும். அது ஃப்ரூட்ஸ் பிளக் பண்ணும்போது இட் வில் ஹேவ் பெயின், கரெக்டா இல்லையா? பிளக் பண்ணும்போது இட் வில் ஹேவ் பெயின். ஆமா, அது பிளக் பண்ணீங்கன்னா பெயின் இருக்குமா இல்லையா? அறுக்கிறீங்கல்ல, வாழைத்தார முதலே அறுத்து அது வந்து இட் வில் ஹேவ் பெயின், ரைட்? நம்ம கையில வைக்கும்போது வலிக்குது இல்ல, அதே மாதிரி இட் வில் ஹேவ் டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் கம்மிங் அவுட், அது பிளட் மாதிரி தான். புரியுதா? அதனால அந்த யூ கேனாட் சே இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி பெயின்லெஸ்ஸா சொல்ல முடியாது. கான்சியஸ் இஸ் லிட்டில் பிட் லோ, ஆனா அதுவுமே பாவம் தான். அதனால we are also transgressing the law of nature. அதனால கிருஷ்ணன் சொன்னா அதை ஆஃபர் பண்ணி சாப்பிட்டா அந்த பாவத்தை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? So what is the root of all sin? பாவத்துக்குடைய மூல காரணம் என்ன? அப்படியே சுத்தமா பண்ணவே மாட்டேன் அப்படின்னு மனசை முடிவு பண்ணிட்டு ஃபாலோ பண்ணாம இருக்குது. Deliberately not doing. Okay, that is the root cause. Okay, வேற क्वेश्चन இருக்கா?
அப்பௌருஷயா? டிரான்சென்டென்டல். அப்பாற்பட்டது, பௌதிகத்துக்கு அப்பாற்பட்டது தான் அப்பௌருஷயா. ஓகே, இந்த வேதங்கள் உபனிஷத்துலாம் அப்பௌருஷயா, பிகாஸ் இட் ஹஸ் கம் ஃப்ரம் கிருஷ்ணா. ஓகே, பாயிண்ட்ஸ் போயிடலாமா? கொஸ்டின்ஸ் எல்லாம் பாயிண்ட்ஸ் போயிடலாம். வரிசையா ஃபர்ஸ்ட் ரூம், அதுக்கு அடுத்து ஆன்லைன். ஓகே, We should not use body to unwanted things. ஆமா, நம்மளுடைய உடலை வந்து தேவையில்லாத காரியத்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பகவானுடைய சேவைக்கு தான் யூஸ் பண்ணோம். நம்ம வந்து எப்படி எவ்வளவு பக்தி செய்ய முடியுமோ அதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம பாடி வந்து நல்லா இருக்கும். Whole universe is controlled and owned by Krishna. கரெக்ட். ஈசாவாஸ்யம் அதான் பிரின்சிபல். மந்திரம் ஒண்ணு மறக்கவே கூடாது. 0 இன்வொகேஷன் வந்து கிருஷ்ணா இஸ் கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட். ரெண்டாவதுல மந்திரம் ஒண்ணுல வந்து கிருஷ்ணா தான் ஓனர் அண்ட் கண்ட்ரோலர். நமக்கு ஒரு கோட்டா கொடுத்துருக்கான், பங்கு கொடுத்துருக்கான், அதை மாத்திரம் தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். One should not exceed his quota and be greedy for other things. ஆமா, அதுக்கு எக்ஸாம்பிள் டீடைலா பார்த்தோம் இல்லையா? Eating, மீட்டிங், ஸ்லீப்பிங், டிபெண்டிங், நாளையுமே பார்த்தோம் இல்லையா? ஆன்லைன் No restriction for animal. Human who behave like animal called as Dvibhada Pasu. Dvibhada Pasu. Very good. Online. Krishna is the owner of all material and spiritual, controller. Whatever is to us, we should offer it to Krishna. Only our path. We can deserve, we don't deserve. ஒன்னொன்னா படி, ஒரு பாயிண்ட் படிச்சா போதும். ஒரு பாயிண்ட், நிறைய பாயிண்ட் படிங்க, ஒரு பாயிண்ட் படிச்சா. இல்ல, நான் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இது பண்ணறதுனால எனக்கு புரியல. Controller and whatever it. Oh, Krishna is the material and spiritual controller. அவ்வளவுதான். Whatever is used, we should offer it to Krishna. Very good. Very good point. சந்தோஷ். நம்மளோட கோட்டா இந்த ஃபுட் வந்து வெஜ். ஆமா, பத்திரம் புஷ்பா பழம் தொழில் சொல்றாங்க இல்லையா, அதுதான் நம்மளுடைய கோட்டா. ஓகே, ஸ்லீப்பிங்ல வந்து 6 to 8 ரெகுலேட்டட். ஓகே, 6 hours. சின்ன குழந்தைங்க 8 hours ஸ்டூடண்ட்ஸ்லாம். ஓகேவா? அந்த மேட்டிங் டிஃபெண்டிங் வந்து ஒரே ஒரு ரெகுலேட்டட் அகைன் லெஜிட்டிமேட் செக்ஸ், திருமண வாழ்க்கை அந்த மாதிரி. அப்புறம் டிஃபெண்டிங் வந்து நம்ம தற்காப்புக்கு வந்து உயிர் இது இருக்கு, உரிமை இருக்கு. பட் ஆனா அந்த மாதிரி ரொம்ப செட்டப் பயங்கரமா பண்ணிட்டாங்க இல்லையா? தட் இஸ் அகைன் நாட் கிருஷ்ண. அந்த ஈசாவாசியம் பிரின்சிபல் வந்து நம்ம நடக்கல. ஈசாவாசியம் பிரின்சிபல் வந்து கிருஷ்ணர் மையமா வச்சு வாக்கை நடத்துறது. அப்படி நடந்தா இந்த மாதிரி இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. ஒரு நாட்டுக்கு போறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? இப்ப அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்காது. ஓகே, அடுத்த பாயிண்ட் ஆன்லைன். we can அக்ஷய மாதிரி தான் நல்ல வேலை இருக்குங்களா? அவதான் பாயிண்ட் போட்டு அப்புறம் இந்த சுபா போட்டிருக்கா, நிறைய போட்டிருக்கா. பராசக்தி அக்ஷயோட பாயிண்ட் ஒன்று படிச்சுட்டு சுபா பாயிண்ட் கிடைக்கும். அதுக்குள்ள இவங்க ஸ்வேதா மாதாஜி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. Prabhuji, if anyone is of mind, like deliberately not doing means how to change them? Anyone? Deliberately not doing the rules follow பண்றதுக்கு இது பண்ணாம இருந்தாங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்றது? how to change them? கரெக்ட்டா क्वेश्चन மட்டும் கரெக்ட்டா படிங்க போதும். Prabhuji, if anyone is of mind, like deliberately of mind like deliberately not doing means how to change them? ஓகே. சோ அத வந்து இப்ப வேணும்னு ஃபாலோ பண்ணாம இருந்தாங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படி கேக்குறாங்க. அது வந்து ஒண்ணு வந்து நம்ம சொல்லி பார்க்கலாம், இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா கேட்கவே மாட்டேன் அப்படின்றவங்க வந்து நீங்க என்ன பண்ண முடியும்? பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, இந்த ஆன்மீக நாலேஜ், இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம கூட்டம் கூட்டியோ இல்லைன்னா கான்ஃபரன்ஸ் கால் போட்டோ இப்பெல்லாம் நம்மளால புரிய வைக்க முடியாது. அது வந்து அவங்க வந்து அந்த பறவையில வந்து நிறைய அனுபவப்பட்டு கடைசியில வந்து சரணடையக்கூடிய நிலை வராங்க இல்லையா, அப்பதான் அவங்களுக்கு புரியும். ஆமா, வாசுதேவனா கடவுள் அப்படின்னு சொல்லி அப்பதான் அவங்களுக்கு அந்த உரைக்கும். அதுவே நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டப்படி தான் நடப்பாங்க. வாழ்க்கையில நிறைய இன்னல்கள் சந்திச்சு அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பாங்க. எப்படி வந்து ஒரு பையனை வந்து தீய தொடாதடா சுடுண்டா அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா?
தீ என்ன பண்றான் அந்த பாப்பா போய் கத்தியை தொடாத கத்தி தூரத்துல இருந்து சொல்லுவாங்க அம்மா. ஆமா. ஆனா தீயை தொட்டோம் என்ன ஆயிடுச்சு? தீ என்ன பண்ணுது? பொசிக்கிறதா தீ? திருப்பி தொடுவானா போய்? நம்ம சொல்ற இதுக்கு எதாப்பனா இப்போ கிச்சன்ல இருக்காங்க, குழந்தை எங்கேயோ இருக்குது அப்படின்னா வராங்க, குழந்தை தூரத்துல இருந்தே சவுண்ட் கொடுப்பாங்க, போகாத, அதை டச் பண்ணாத, வேண்டாம். ரெண்டாவது சொல்லுவாங்க கிடையாது. மூணாவது கொஞ்சம் அவங்க வாய்ஸ் கூடும். எப்போ லாஸ்ட் பலாரும் அது கரெக்ட். அது வந்து சின்ன குழந்தைய அழைச்சிடலாம். இப்ப பெரிய பையன் ஆயிட்டான், தோலுக்கு மேல போயிட்டான். இல்ல அப்படி சொல்லல. என்ன பாயிண்ட்னா அதே மாதிரி கிருஷ்ணா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவனுக்கு கொடுத்து அவங்கள புரிய வைப்பாங்க. கரெக்ட். அதனால நம்ம வந்து சில பேர் சொல்லி புரிய வைக்கலாம். சொல்ல முடியல, நம்ம வருஷம் வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா நீங்க சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டோம். அது என்ன பண்ண சின்ன வயசுலயே அதான் சொல்றாரு. காமாரா என்ன ஸ்லோகம்? பிரகலாதா சொல்லுவாங்கல்ல, காமாரா கிருஷ்ண அர்த்தம் சொல்லிடுறேன். ஸ்லோகம் வந்துருச்சு. 5 வயசுல இருந்து என்ன பண்ணோம்? ஆன்மீக அறிவு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சோம். 5 வயசுல இருந்து. எந்த பேரண்ட்ஸ் அனுப்புறாங்க 5 வயசுல நீ ஆன்மீகம் கத்துக்கணும்னு சொல்லி அனுப்புறாங்க? யார் மேல மிஸ்டேக்? பேரண்ட்ஸ் மேல மிஸ்டேக்கா, குழந்தை மேல மிஸ்டேக்கா? பேரண்ட்ஸ் தான் மிஸ்டேக். 5 வயசுல நீ படிக்க போடா அப்படின்னா பயப்படுறான். அனுப்புறதுக்கே இப்போ யோசிக்கிறான், இதை போய் என் பையனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது? என் பையன் வந்து ரொம்ப நல்லா எல்லாத்தையும் மிங்கில் ஆகணும், லேடிஸோட மிங்கில் ஆகணும், அவன் கோ எஜுகேஷன்ல படிக்கணும், என் பையனை நான் அப்படி வளர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தைய நான் ஆன்மீக கல்வி கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க எந்த பேரண்ட்ஸாவது? பேரண்ட்ஸ் ஆர் ராஸ்கல்ஸ். உண்மையிலே அவங்க தான் குத்த சொல்லணும். குழந்தைகளை கெடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காம அவன் தகுந்த மாதிரி அவனை பிறகு எப்படி மாற்ற முடியும்? மாற்ற முடியுமா? முடியவே முடியும். அப்ப கிருஷ்ணரே நிறைய மாயா சக்தியை கொடுத்து ஒரு பக்தர், இப்போ வந்து அம்மா பக்தர்னா ஐயோ நீ பக்தனாகவும் நினைச்சுக்கலாம், மனசு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணுவா? கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? அதுக்குரிய மாதிரி அவனுக்கு கஷ்டங்களை கொடுத்து அவனை கொண்டு வருவாங்க. இது பையனா இருந்தா. இது ஹஸ்பண்டாவோ இல்ல அப்பாவோ இருந்தா அவங்க பேரண்ட்ஸே தெரிஞ்சிருக்கணும். இப்ப முடியாது, இனிமே அவனுக்கு தெரிஞ்சு. அப்ப ரொம்ப அடமெண்டா இருக்கும்போது என்ன பண்ணலாம்? நம்ம ப்ரே தான் பண்ணலாம் அவங்களுக்கா. கிருஷ்ணர் இந்த மாதிரி இப்படி இருக்காங்க, இவங்களால நமக்கு பக்தி சேவையில் ரொம்ப இடைஞ்சலா இருக்கு, அவங்களையும் ஒரு பக்தனா மாத்து அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணலாம். அவ்வளவுதான் பண்ண முடியும். பிகாஸ் எவரி ஒன் இஸ் இண்டிவிஜுவல். எல்லாம் தான் நினைச்சுதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த உலகத்துல. ஓகே, அப்படிங்கிறப்ப நம்ம அவங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனையும் நம்ம சொல்ல முடியாது. நீ இப்படிதான் ஃபாலோ பண்ணணும், இன்னல இருந்து நீ பண்ற அப்படின்னா கேட்க மாட்டான். கேட்கணும் அவசியம் கிடையாது. இது வந்து யார் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டோ சுமேதசகா அவங்களால மாத்திரம்தான் இதை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா மற்றவங்களாம் எப்படின்னா நிறைய துன்பங்கள் வந்து கடைசியில கிருஷ்ணா நீதான் கதின்னு சொல்லி வர்றாங்கல்ல, அப்படிதான் வருவாங்க. அர்த்தாத்தி ஞானீச பிரதர்ஷபாவா, அதை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, டிஸ்ட்ரெஸ்டா இருக்காங்கல்ல, அவங்க வந்து வருவாங்க. அடிபட்டு டிஸ்ட்ரெஸ்டா இருக்காங்களா அவங்க தான் வருவாங்க. 4 வேலை சொல்றேன். அர்த்தாத்தி இன்க்யூசிட்டிவ், பொருள் தேடி போறவங்க, டிஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்க, ரொம்ப நாலேஜ் இருக்கு, 4 பேர் தான் கிருஷ்ணன் நோக்கி வர்றாங்க. ஓகே, அதனால நம்ம வந்து வரலையே அப்படின்னு நினைக்க முடியாது. நம்ம அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே, நான் டெலிபரேட்டா ஃபாலோ பண்ண முடியாதவங்களை வந்து நம்ம சொல்லி திருத்த முடியாது. ஏன்னா நம்ம தீய தொட்டா சுடும் அப்படிதான் சொல்ல முடியும். நான் தொடுவேன், என்ன பண்ண முடியும்? கொண்டா அப்படின்னு நினைச்சா அதனுடைய வேதனையை அனுபவிச்சுதான். ஓகே, அடுத்து என்ன பாயிண்ட் சார்? மாதாஜிக்கு புரிஞ்சிச்சுல? சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. Everything is owned by Krishna. Very good. Not by these people. Communist or capitalist? Correct. Very good. Prabhupada சொல்றாரு. சுபா மாதாஜி இவ்வளோ நிறைய போட்டிருக்கா. சரி, everything has come from Krishna. He is the owner. Sense gratification becomes pure when it is done by following 4 rules. Example, offering and eating. ஆமா, 4 rules என்னது? No meat eating, no illicit sex, no gambling, no intoxication. Okay. Sweta Mataji, if our conscience is full of Krishna conscience, then it is confirmed that we will go to the Goloka Vrindavan and have no birth. Okay.
ஓகே சந்தோஷ் அவ்வளோதானே ஓகே உனக்கு பாயிண்ட் To avoid reaction of our eating food after offering to Krishna. ஆமா அது ஆஃபர் பண்ண போட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஓகே இவங்களுக்கு அக்ஷயா மாதாக்கு பாயிண்ட் இல்லையா? நிறைய போட்டு பாடி ஒரு ரெண்டு படிங்க. Capitalist has some faith in God but not perfect knowledge. They have many slaughterhouses and do business, don't follow the Krishna conscious. Communist means that everything is equal, they are the owner, they keep somebody else in the center, not Krishna, they are atheists. Atheist, correct. Okay. Bhava the combination என்னன்னா கிருஷ்ணரை மையமா வச்சு இருக்கிறது தான் பாவ வெரி குட். அதான் வெரி குட். கிருஷ்ணரை மையமா வச்சு வாழ்றது தான் பாவ the combination. In restricted sense gratification we are purified in Krishna conscious. ஆமா. ஓகே சோ வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? கமெண்ட்ஸ் இருக்கா? Vedas are given by Krishna. And Aparochita அது சொல்லிருக்காங்க. அபௌருஷயா. transcendental. அபௌருஷயா. transcendental கரெக்ட் அபௌருஷயா. ஆன்மீகம். ஓகே பௌதிகத்துக்கு அப்பாற்பட்டது. அவ்வளவுதானே ரைட் ஓகே ஹரே கிருஷ்ணா. இந்த எக்ஸாம் எழுதுங்க. ஒரு எக்ஸாம் இது வரைக்கும் இருக்கு ஈஸ்வரபனிஷத்துல. யாரெல்லாம் கடவுளின் பரிசு கிஃப்ட் ஃப்ரம் காட்ல எக்ஸாம் முடிக்கலையோ தயவு செய்து முடிங்க. எஸ்பெஷலி 6th லெசன் எழுதிட்டு இருக்காங்க. ஓகே சந்தோஷ், கீதா மாதாஜி, சுபா மாதாஜி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அக்ஷயா மாதாஜி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மற்ற யார் 6th லெசன் இருக்கீங்களோ சாருமதி மாதாஜி அவங்கெல்லாம் எல்லாம் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு ஈஸ்வரபனிஷத் பண்ணிடலாம். ஓகே ஒரு லெசன் ஒரு ஸ்லோகா வச்சுதான் ரெண்டு ஸ்லோ ஃபர்ஸ்ட் வந்து இன்வொகேஷன் இன்ட்ரோடக்ஷன் போட்டு ஒரு லெசன் முடிஞ்சது இல்லையா? ஒரு எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து மந்த்ரா 1 அடுத்த வாரம் மந்த்ரா 2. ஆமா ஒரு எக்ஸாம் லாஸ்ட் டைம் அனுப்பிச்சேன் நான். இன்வொகேஷன் இன்ட்ரோடக்ஷன் கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸாம் ஒன்று வந்துருச்சு. குரூப்ல அனுப்பிச்சேனே. அனுப்பிச்சிட்டேன். அது வெப்சைட்ல போனாலே ராஜகில் பக்கம் bv.com போனா ஃபர்ஸ்ட் பக்தி சாஸ்திரி கோர்ஸ் இருக்கும். இது வந்து பக்தி சாஸ்திரி கோர்ஸ். பிரபுபாதர் வந்து எல்லாரையும் பக்தி சாஸ்திரி பண்ண சொல்லியிருக்காங்க. பக்தி சாஸ்திரியில ஃபர்ஸ்ட் புக் வந்து ஈஸ்வரபனிஷத். அந்த புக்கை வந்து இன்ட்ரோடக்ஷனையும் இன்வொகேஷனையும் படிச்சுட்டு லெக்சரை கேட்டுட்டு எக்ஸாம் எழுத வேண்டியதான். திருப்பி நீங்க மந்த்ரா 1 பண்ணிருக்கோம். அடுத்த வாரம் மந்த்ரா 2 இருக்கும். இது ரெண்டு கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸாம் அப்படியே போயிட்டு 2 வீக்ஸ் பொறுத்து ஒரு எக்ஸாம். ஓகேவா? ஓகே ஸோ யாரெல்லாம் எக்ஸாம் எழுதிங்களோ தயவுசெய்து முடிச்சிருங்க. ஓகே வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா முடிச்சுக்கலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாம். நமஸ்தே பண்ணலாமா? சேர்ந்து பண்ணலாம். Radha
लक्ष्मी भगवान की, नरसिंह भगवान की, भक्त प्रहलाद महाराज की, हिताय गौर विमानंदे। हरे कृष्णा. நாளைக்கு காலையில கிளாஸ் இருக்கு 10:30. ஓகே, थैंक यू वेरी मच. थैंक यू. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा.